வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் த லென்த் ஆஃப் எ ஒயர் இஸ் டபுள்டு அண்ட் இட்ஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் ஹாஃப்டு, இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் டேஷ். ஒரு ஒயர் இருக்குது, ஒரு மின் கம்பி, அதோட லென்த்தை டபுள் பண்ணுறாங்க. லென்த்தை டபுள் ஆக்குறாங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம். டபுள் ஆக்குறாங்க. அதேமாரி அதோட குறுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னா, இப்போ இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை இந்த கட் பண்ணால் இந்த ஏரியா இருக்குது தெரியுமா, இதை தான் நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்கு பரப்பளவு, குறுக்கு வெட்டு பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஆஃப் ஆக்குறாங்க. ஏயா இருந்ததை நம்ம ஹாஃப் ஏயா மாற்றுறாங்க, ஆஃப் ஆக்குறாங்க. அப்போது மின் தடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா, இது ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மின் தடைக்கு ஒரு நிமிஷம், இதுக்கு மின் தடைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் டிவைடட் பை ஏ. இதில் இந்த ரோ அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு மின் தடை இருக்கும். ஓகேவா, இப்போது கோல்டுக்கு அது வேறு இருக்கும், காப்பருக்கு வேறு இருக்கும். இப்போ ஒரு வுட்டு பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அதிகமான மின் தடை இருக்கும். மின்சாரம் ஒரு நார்மல் வுட்டில் காஞ்ச ஒரு மரக்கட்டையில் பாஸ் ஆகாது. அப்போ அதுக்கு மின் தடை அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு மெட்டீரியலுக்கும் அதுக்கு ஏற்ற மின் தடை இருக்கும். அப்போது இப்போ நம்ம ஒரு காப்பரோட மின் தடை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த காப்பர் மெட்டீரியலோட மின்தடை, அதுக்கப்புறம் அதோட லென்த் என்ன, அதோட ஏரியா என்ன, அதை பொறுத்து மின்தடை வேரி ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். ஓகேவா, அப்போது இதில் இது ஒரு மெட்டீரியலுக்கும் கான்ஸ்டன்ட். இப்போ அந்த ஒரு மெட்டீரியலுக்கும் அது வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, அதை விட்டுறலாம். லென்த் டிவைடட் பை ஏரியா அப்படின்னா, இப்போது ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே மின் தடை அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுவே ஏரியா பெருசாக இருக்குது அப்படின்னா, அது போகக்கூடிய அந்த ஒயரோட தடிமன், அந்த ஏரியா பெருசாக இருக்குன்னா அங்கே மின் தடை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்மறையானது அப்படின்னா, ஏரியா பெருசாக அதிகமாகும் போது மின் தடை கம்மியாகும், ஏரியா கம்மியாகும்போது மின் தடை அதிகமாகும். இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு டோர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டோர் இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு 50 பேர், இந்த மாதிரி ஒரு 50 பேர் இதில் போகணும். இது ஒரு டாஸ்க்கு. இன்னொன்று பெரிய டோராக இருக்குது, அதே 50 பேர் இந்த டோர் வழியாக போகணும் அப்படின்னா எதில் நம்ம இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் ஈஸியாக போகக்கூடியது என்ன, பெரிய ஏரியாவில். அப்போது அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டிலேயும் இந்த எலக்ட்ரான் போகக்கூடியது அதோட ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே தடை இருக்காது, ஃப்ரீயாக போகும். ஓகேவா, அப்போது இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏரியா அதிகமானால் மின்தடை என்னவாகும், லென்த் அதிகமானால் மின்தடை என்னவாகும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ லென்த்தை டபுள் ஆக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் டிவைடட் பை ஏ அப்படின்னு இருக்குது. இப்போது வயர் லென்த்தை டபுள் ஆக்குறாங்க. அப்போ இந்த எல்லை என்ன பண்ணலாம், இந்த ரோ ரெண்டு இதுக்குமே காமன் தான், ஸோ அதை விட்டுறலாம். எல்லை டபுள் எல் ஆக்கலாம், 2L. ஏரியாவை என்ன ஆக்கியிருக்காங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஏ என்ன ஆக்கியிருக்காங்க, ஹாஃப் ஆக்கியிருக்காங்க. ஏ இன்டு 1/2 இதை ஹாஃப் ஆக்கியிருக்காங்க. ஓகேவா, A/2 அதுதான் A இன்டு 1/2ன்னு போட்டிருக்கிறேன். அப்போ இந்த 2 மேலே வந்துருமா, இப்போது 2 மேலே வந்துச்சுன்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணி நம்ம 4L டிவைடட் பை ஏ அப்படின்னு ஆகும். அப்போது இந்த L டிவைடட் பை ஏ அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இருந்த ரெசிஸ்டன்ஸ் L டிவைடட் பை ஏ. அப்போது இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, 4 இன்டு ஃபஸ்ட்டு இருந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போது 4 டைம்ஸ் தி ஒரிஜினல். அப்போது ஃபஸ்ட்டு இருந்த ரெசிஸ்டன்ஸ் மாதிரி 4 மடங்கு ஆகும் அப்படிங்கக்கூடியதான் இதோட ஆன்சர். இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதில் நீங்களே ஒரு வேல்யூவை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the increases in which of the following factors will increase resistance of a conductor?
இந்த கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகள் இதில் ஃபேக்டர்ஸில் எதை இன்க்ரீஸ் பண்ணால் மின்தடை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயவுசெய்து என்னால் நான் வந்து வேலைக்கு போயிட்டே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேவா? இது எனக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது. தமிழில் அப்படின்னா நம்ம ஒரு ChatGPTல போட்டோ எதில் அப்படிலாம் கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டான சயின்ஸில் அந்த ஒரு வேர்டுக்கு என்ன இருக்குது, தமிழ் புக்கில் என்ன இருக்குதோ அந்த வேர்டு கிடைக்கல. அதுவே இப்போ ChatGPTல போட்டால் நார்மலாக அது கன்வெர்ட் பண்ணுது, அது தப்பானதாக இருக்குது, ஓகேவா? அதனால தான் நான் தமிழில் எனக்கு இது கொடுக்க முடியலை. நான் உங்களுக்கு எல்லாமே தமிழ் புக்கில் என்ன இருக்குதோ அந்த வேர்டிங்ஸ், இப்போ மின்தடை, ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி அதோட இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் எனக்கு கொஞ்சம் டைம் இது ஆகும்போது நான் கண்டிப்பாக தமிழ்லையும் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நான் தமிழில் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் தமிழில் கொடுங்க அப்படின்னு. அது தமிழில் டைப் பண்ணி அதை இது இப்போ கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குது, அதனால தான், ஓகேவா? அப்போது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதை இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெப்பம், கடத்தியின் வெப்பம், ஓகேவா? டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர், கடத்தியின் வெப்பம். செகண்ட் என்னென்னா, ஒரே ஒரு நிமிஷம், ஓகே ஃபோன் வருதான்னு பார்த்தேன். ஓகே, செகண்ட் என்னென்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர், கடத்தியின் நீளம், ஓகேவா? தேர்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், அந்த கடத்தியின் அந்த குறுக்குவெட்டு பரப்பு, ஓகேவா? அந்த பரப்பை இன்க்ரீஸ் பண்ணால் மின்தடை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் மின்தடை இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது, வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது அதோட கடத்தியின் அந்த மின் தடையும் அதிகமாகும், ஓகேவா? இப்போது ஒரு ஒயர் வழியாக கரண்ட் வந்து காஷ்மீரில் போகும்போது இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மின் தடைக்கும், இப்போ காஷ்மீரில் வந்து மைனஸில் இருக்கும் டெம்பரேச்சர், அங்கே அந்த ஒயர் வழியாக கரண்ட் போகும்போது இருக்கக்கூடிய மின் தடைக்கும் நம்ம சவுத்தில் போகக்கூடிய அந்த அதே சேம் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டுக்கு வரக்கூடிய மின் தடைக்கும் வித்தியாசம் இருக்கும், ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடத்துல மின் தடை கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது மின் தடையும் அதிகமாகும். இது எல்லாமே நான் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய நம்மளோட ஃபிசிக்ஸ் கோர்ஸில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய பாடத்தில் இது எல்லாமே கிளியராக நடத்தியிருக்கிறேன். இப்போது ஒரு கண்டக்டருக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், செமிகண்டக்டர் குறைக்கடத்திக்கு வெப்பம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் கிளியராக நடத்தியிருக்கிறேன். கீழே ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் கோர்ஸை போய் பாருங்கள், ஓகேவா? அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது கரெக்டு. லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பார்த்தோம் மின்தடை வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் கரெக்டு. ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் மின்தடை இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஏ, ஆப்ஷன் ஏ, போத் 1 and 2 தான் கரெக்டு. 40 இது என்ன அப்படின்னா ஆர்கான் 4018. ஒரு ஆர்கான் வந்து அதோட மாஸ் நம்பர் இல்லைன்னா நிறை எண் 40, அணு எண் 18 மற்றும் 40 கால்சியம் 4020. கால்சியத்தோட நிறை எண் அப்படின்னா மாஸ் நம்பர், அணு எண் அப்படின்னா புரோட்டான், நம்பர் ஆஃப் புரோட்டான், ஓகேவா? அட்டாமிக் நம்பர் 20. கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கக்கூடியது மாஸ் நம்பர், ஓகேவா? இதில் ஆர் எ பேர் ஆஃப் டேஷ், இது ரெண்டும் என்ன ஜோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு ஆட்டம் இருக்குது, இப்படி ஆர்கான் 1840 அப்படின்னு இருக்குன்னா இதில் இந்த கீழே இருக்கக்கூடியது எதை குறிக்கினா இந்த ஆர்கானில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்குது, ஓகேவா? நம்பர் ஆஃப் புரோட்டான் 18 இருக்குது. இது மேலே இருக்கக்கூடிய 40 எதை குறிக்குது அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். தமிழ்லையும் இது எல்லாமே சேம் தான், புரோட்டானுக்கு புரோட்டான் தான், நியூட்ரானுக்கு நியூட்ரான் தான், ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா கால்சியம், சேம் கால்சியம் 2040, கால்சியம் 2040. இதில் இது ரெண்டும் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, மேலே ரெண்டுமே 40 இருக்குதா? இப்படி மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம், மாஸ் நம்பர், நிறை எண் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை நாம் ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபார் தமிழ்லையும் ஐசோபார் தான், ஓகேவா? மாஸ் நம்பர் ஆனால் நிறை எண் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை நாம் வந்து ஐசோபார். ரெண்டு தனிமங்கள், ஆர்கான்ங்கிறது ஒரு தனிமம், கால்சியம்ங்கிறது ஒரு தனிமம், இங்கிலீஷில் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஐசோபார் அப்படின்னு வைப்போம். இப்போது ஐசோபாருங்கிறது மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் ஐசோபார் அப்படின்னா அது ஞாபகம் வைக்கிறது கோடு என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாரில் போய் நல்லா தண்ணி அடிப்போமா?
அது கிடையாது கோட் வேர்டு. இன்னொன்று நம்ம வந்து ஜிம்மு அதே மாதிரி இந்த பார்க்லலாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும், இந்த மாதிரி 2 கம்பி இருக்கும். அதில் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பண்ணலாம், ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டு இதெல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இதை நம்ம வந்து பார் கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பாரில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகும்? குடிக்கிற பாரில் இந்த பார்க்லலாம் இருக்கக்கூடிய இந்த கம்பி, ஓகேவா? இந்த பாரில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம பாடி வந்து மாஸாக இருக்கும். அப்போது மாஸ் அப்படிங்கக்கூடியது, மாஸுங்கிறது பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து ஐசோ பார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா, இதை பாருங்க, இன்னொரு இது, ஒரு நிமிஷம், ஹாப்பி கத்திக்கிட்டே இருக்காப்புல. ஓகே, இன்னொன்று ஐசோடோப் அப்படின்னு இருக்குது. தமிழ்லையும் ஐசோடோப் தான், ஓகேவா? தமிழ்லையும் ஐசோடோப் தான். இப்போ 1H1 இதை வந்து நம்ம இப்போ புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். 1H2 இதை நம்ம வந்து டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கன நீர், ஓகேவா? ஹெவி வாட்டர் இல்லைனா வந்து டியூட்ரியம் இல்லைனா கன நீர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்லலாம் நம்ம வந்து கூலண்டாலாம் பயன்படுத்துவாங்க இந்த கன நீரை. இன்னொன்று வந்து 1H3 இதிலெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன காமனாக தெரியுது? கரெக்ட், இந்த 111ங்கிறது காமனாக தெரியுது. அப்போது கீழே இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு பார்த்தோம்? நம்பர் ஆஃப் புரோட்டான். ஒரு தனிமத்தில் எத்தனை புரோட்டான்கள் இருக்குது அப்படிங்கக்கூடியதான் என்னென்னா கீழே இருக்கக்கூடியது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கீழே இருக்கக்கூடியதை அணு எண், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தனிமம் வந்து சேமாக இருக்கணும். ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் தான் இருக்கணும், ஓகேவா? ஹைட்ரஜன் இதில் ஒன்று இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வேற ஒரு நம்பர் இருக்கக்கூடிய வேற ஒரு தனிமமும் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் தான். ஹீலியம்னு எடுத்துக்கிட்டால் ஹீலியத்தோட ஐசோடோப் அப்படின்னா ஹீலியம் தான் இருக்கணும். இரும்பு அயனோட ஐசோடோப் அப்படின்னா அதில் எல்லாமே அயனாக தான் இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஐசோபாரில் அப்படி கிடையாது, வெவ்வேறு தனிமங்கள் இருக்கலாம். அப்போது ஐசோடோப் அப்படின்னா என்ன? ஐசோடோப் ஆப்ஷன் டி வந்து ஐசோடோப் கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் இல்லைனா வந்து அணு எண் ஈக்குவலாக இருக்கணும், அட்டாமிக் நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஓகேவா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த 40 ஈக்குவலாக இருக்கிறனால இதை வந்து நம்ம ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது ஐசோடோன் அப்படின்னு இருக்குது. தமிழ்லையும் வந்து ஐசோடோன் தான். அப்போ டோன் அப்படிங்கும்போது என் அப்படின்னு வருதா? டோன். அப்போது டோன் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கணும். வெவ்வேறு தனிமமாக இருக்கலாம், அதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஐசோடோப்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் புரோட்டானை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபார்னா புரோட்டானையும் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இது ரெண்டும் சேர்ந்த நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதை வந்து நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன? ஐசோடோன் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கணும், ஓகேவா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பன் 14 இதோட மாஸ் நம்பர் 14, அட்டாமிக் நம்பர் வந்து 6. இன்னொன்று வந்து நைட்ரஜன் 7N15, ஓகேவா? இதில் மாஸ் நம்பர், இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள். இந்த கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் அணு எண் வந்து 6, நிறை எண் 14, மாஸ் நம்பர் 14. நைட்ரஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 15. அப்போ இதில் புரோட்டான் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இதில் புரோட்டான் 6 இருக்குது. புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது இதில் 14 இருக்குது. இதில் 15 இருக்குது. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், கீழே இருக்கக்கூடியது புரோட்டான் மட்டும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் புரோட்டான் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடைக்கும். அப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எத்தனை நியூட்ரான் இருக்குது? 8 இருக்குது இங்கே. இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எத்தனை கிடைக்குது? 8 நியூட்ரான் கிடைக்குது. அப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பரையும் கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர், நிறை எண்ணையும் அணு எண்ணையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை கிடைக்கும். இப்படி நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னா அதை நம்ம வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன், ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஐசோடோன்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோப்னா என்ன அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து எல்லா புக்லேயும் இருக்குது, ஓகேவா? நீங்கள் எந்த சயின்ஸோட எந்த புக் எடுத்தாலும் இதோட டெஃபினேஷன் இருக்குது. இதோட டெஃபினேஷன் பார்த்து வாசிச்சு விட்டுக்கோங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A heavy wooden block is pushed across a rough floor.
then the applied force is gradually increased. ஓகேவா? A heavy wooden block is pushed across a rough floor. The applied force is gradually increased. ஒரு ஹெவி உட்டன் மரக்கட்டை இருக்குது, அதை நம்ம வந்து ஒரு ரஃப்பான ஃப்ளோரில் புஷ் பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸை வந்து அந்த புஷ் பண்ணக்கூடிய அந்த விசையை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். அட் ஃபர்ஸ்ட் த பிளாக் டஸ் நாட் மூவ். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் வந்து மூவ் ஆகலை, நம்ம புஷ் பண்ணுறோம், மூவ் ஆகலை. நெக்ஸ்ட்டு தென் அட் சர்டன் ஃபோர்ஸ் எ பிளாக் ஜஸ்ட் பிகின் டு ஸ்லைட். ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்த இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் உட்டன் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? உட்டன் பிளாக்னு எடுத்துக்கலாம். ஹாப்பி பார்த்துட்டே இருக்கிறான், நம்ம அண்ணனுக்கு என்ன ஆச்சுது, தனியாக பேசிகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் கவனிக்கிங்க தானே? ஹாப்பி பயங்கரமாக கவனிக்கிறான். இப்படி ஓகேவா? நம்ம வீட்டு நாய்க்குட்டி. அப்போது ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறோம், மூவ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறோம், லைட்டாக மூவ் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது, ஃபைனலி when the block is sliding it move with constant velocity. அதுக்கப்புறம் ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இல்லைன்னா வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுது அப்படின்னு தேர்ட் ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் த ஃபோர்ஸ் சிச்சுவேஷன் இன் திஸ் 3 ஸ்டேஜ். கீழே கொடுக்கப்பட்டதில் எது வந்து கரெக்டாக அந்த ஃபோர்ஸு நம்ம கொடுக்கக்கூடிய விசையை வந்து விவரிக்குது, டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் புரியாமல் படித்தவங்களுக்கு, இந்த ஃபோர்ஸு இதெல்லாம் புரியாமல் படித்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் போட முடியாது. இப்போது சயின்ஸில் குறிப்பாக குரூப் டி, ரயில்வே, இந்த ரயில்வேல கேட்கக்கூடிய குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, இந்த சயின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய இந்த இதில் எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. டைரெக்டாக இதுக்கு முன்னே கேட்ட மாதிரி கேட்குறது கிடையாது. ஓகேவா? அப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ஃபோர்ஸு, இப்போ ஒரு இதை நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் புஷ் பண்ணி மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பொருள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஓகேவா? நிலையாக இருக்குது. இந்த நிலையாக நான் இப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய உராய்வு இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொருளை மூவ் ஆக விடாமல் ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். நான் இந்த பக்கம் தள்ளும் போது அது அங்கேருந்து இந்த பக்கம் பார்த்து தள்ளும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்து கொடுக்குறோம், புஷ் பண்ணுறோம். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த சைடு தள்ளுது. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த உராய்வு கொடுக்கக்கூடிய விசையும் நம்ம கொடுக்கக்கூடிய விசையும் ஈக்குவலாக இருக்கும். அது ஈக்குவலாக இருக்கிறனால தான் இது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. அப்போது ஒரு பொருள் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த உராய்வை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நிலைம உராய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் கொடுத்துருக்குறோம். கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ லைட்டாக ஓவராலாக நான் வந்து சொல்லிட்டு போகிறேன். இப்போ வந்து என்ன ஆகுது, நான் இந்த பக்கம் கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த கீழே இருந்து இங்கனிக்கு வர்ற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமன் செய்யப்பட்ட விசை இல்லைன்னா சமன் செய்யப்பட்ட இந்த விசையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சமன் செய்யப்பட்ட விசை. பேலன்ஸ்டு ஆப்ஷன் 1. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது, அது பேலன்ஸ்டு. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா லைட்டாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது தெரியுமா, நிலைம உராய்வு. இந்த உராய்வை விட நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா நான் கொடுக்கக்கூடியது அதிகமாக இருக்குது, கீழே இருந்து அதை ஆப்போசிட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அன்பேலன்ஸ் இல்லைன்னா சமன் செய்யப்படாத விசை. ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த தரைக்கும் இந்த பொருளுக்கும் இடைப்பட்ட அந்த உராய்வை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயக்க உராய்வு இல்லைன்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனும் இப்போ ஒரு ஸ்லைடிங்கில் இருக்கும்போது அது மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய விசை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் வந்து மூவ் பண்ணுறேன், அது மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அந்த இயக்க உராய்வும் ஈக்குவலாக இருக்குது. அது கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. இதுவே அந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதோட நான் மூவ் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகேவா? கம்மியாகிக்கிட்டே வரும். ஃபோர்ஸ் அந்த கீழே இருக்கக்கூடிய உராய்வு என்ன பண்ணும், இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த டைரெக்ஷனில். அப்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா
இது என்ன ஆகும், இந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட இந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகலை அதிகமும் ஆகலை. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் இந்த ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. இந்த இயக்கத்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்தால் அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சமன் செய்யப்பட்ட விசை. அப்போ இது ஆப்ஷன் 1 தான் இது கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்ட், செகண்ட் வந்து அன்பேலன்ஸ்ட், அது மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும்போது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியாதவங்க இந்த கோர்ஸில் வந்து ஃபுல்லாக ஃப்ரிக்ஷனை பற்றி நடத்தியிருக்கிறேன். அந்த ஃப்ரிக்ஷன் அந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது இது கொஞ்சம் நல்லா புரியும். இப்போது நிறைய கொஸ்டின் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்டு பை பீ பிளான்ட் டு கிளைம் அப் அதர் பிளான்ட்ஸ்? ஓகேவா? பட்டாணி செடியில் எந்த ஸ்ட்ரக்சர், பட்டாணி செடியில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு தாவரத்தின் மேலே படர்றதுக்கு, அது வந்து கிளைம் பண்ணி போகிறதுக்கு, ஏறி போகிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்கர் இல்லைன்னா தரைக்கீழ் உந்து தண்டு, தமிழில் வந்து தரைக்கீழ் உந்து தண்டு அப்படின்னு இருக்குது சக்கர். சக்கர் அப்படின்னா என்னென்னா, இப்போது வாழையிலலாம் பார்த்துருப்பீங்க, வாழை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த தரை, இதுதான் தரை. ஓகேவா? இந்த இடத்துல இந்த வாழையோட இந்த இடத்துல இருந்து இன்னொரு இது இப்படி முளைச்சி வந்து ஒரு இன்னொரு வாழை வரும். அப்போது இந்த பக்கம் இருந்து வருது பார்த்தீங்களா, அந்த தரையோட அந்த தண்டு, இதுதான் தண்டு. அந்த தண்டில் இந்த தரைக்கு கீழே இருந்து சாய்வாக முளைச்சி மேலே வரக்கூடியது தான் நம்ம வந்து சக்கர் இல்லைன்னா தரை கீழ் உந்து தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நமக்கு பட்டாணியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷூட் அப்படின்னு என்னன்னா தண்டு. அப்போ தண்டு வந்து இன்னொன்று மேலே ஏறி போகிறதுக்கு அப்படின்னு கிடையாது. தண்டு வந்து எல்லா தாவரத்துக்கும் இருக்குது. அப்போ எல்லா தாவரமும் இன்னொரு தாவரத்து மேலே படர்ந்து போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ தண்டு இதோட கரெக்ட் ஆன்சர் கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா ரன்னர். ஆப்ஷன் சி வந்து ரன்னர். ரன்னர் என்னன்னா ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓடு தண்டு அப்படின்னா இந்த புல்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இந்த இங்கே கொஞ்சம் கணுக்கணுக்கா இந்த வேறா இருக்கும், இதில் கொஞ்சம் புல் முளைச்சிருக்கும், அதுலேருந்து இன்னொரு தண்டு இப்படி போகும், அங்கே கொஞ்சம் புல் முளைச்சி இப்படி போகும். ஓகேவா? இதை தான் நம்ம வந்து ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு தாவரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு யூஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட்டு டென்ட்ரில். டென்ட்ரில். ஓகேவா? டென்ட்ரில் அப்படின்னா என்னென்னா பற்று கம்பி கொடிகள். டென்ட்ரில் அப்படின்னா பற்று கம்பி கொடிகள். உங்களுக்கு இந்த பற்று கம்பி கொடிகள் அப்படின்னு உங்களுக்கு தமிழில் கொடுத்துருந்தாங்க ரயில்வே எக்ஸாமில் ஆப்ஷனில் அப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க அதை வச்சு. ஆனால் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழில் அப்படியே இதுதான் கரெக்டான தமிழ்நாடு புக்கில் இருக்கக்கூடியது, பற்று கம்பி கொடிகள். இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் நீங்கள் ஓரளவு சில இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேர்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணும். இந்த டென்ட்ரில் அப்படிங்கக்கூடியது தமிழில் டென்ட்ரில் அப்படின்னு இந்த டென்ட்ரில் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. டென்ட்ரில் டென்ட்ரில் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பற்று கம்பி கொடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதை அப்படியே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் கொஞ்சம் இதுக்கு இங்கிலீஷ் வேர்டும் பார்த்துட்டு போகணும். இந்த டென்ட்ரில் என்ன பற்று கம்பி கொடிகள் தான் பட்டாணி விதை இன்னொரு இதில் வந்து ஏறி போகிறதுக்கு, பட்டாணி செடி ஏறி போகிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் டென்ட்ரில் அப்படிங்கக்கூடியது, தாவரத்தில் இருக்கக்கூடிய இதுதான் டென்ட்ரில் அப்படிங்கக்கூடியது, இந்த பார்ட். ஓகேவா? இந்த பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அக்கார்டிங் டு தி நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன், இஃப் எ லைட் ray travel from the object to lens, the object is always placed such that. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வந்து லென்ஸை பார்த்து போகுது. இப்படி இருக்கும்போது லென்ஸை பார்த்து போகும்போது ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஆப்ஜெக்ட் லென்ஸோட லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு டு தி லெஃப்ட் ஆஃப் த லென்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். லென்ஸின் தமிழில் வந்து லென்ஸுக்கு லென்ஸ் தான். ஓகேவா? லென்ஸின் இடதுபுறம் பொருள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போது நாம் ஒரு சூரியன், நம்ம வந்து சின்ன வயசுலலாம் இது பண்ணியிருப்போம், சூரியன்லேருந்து ஒளி வரும். நம்ம ஒரு லென்ஸை வச்சு அந்த லென்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணி லைட்டை அனுப்புவோம். ஓகேவா? இன்னொன்று இது பார்த்துருப்போம், இப்படி மெழுகுவத்திரி இருக்கும். இந்த மெழுகுவத்திரி லெஃப்ட் சைடு இருக்கும். நம்ம ஒரு லென்ஸை வச்சு இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்க்ரீன் மேலே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
அப்போது அந்த ஸ்க்ரீன், அந்த ஒரு வெள்ளையாக இருக்கக்கூடிய திரை, இல்லைனா நம்ம அந்த சூரிய ஒளியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர், ஓகேவா, இதுதான ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால், ஆப்ஜெக்ட்டுங்கிறது எது லைட்டை கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இதை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து லைட் வருது அதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், லென்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும். இப்போது இது ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க. இந்த மிரரை நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் யார் அப்படின்னா இந்த திரை கிடையாது, அந்த மிரர் கிடையாது. நம்ம எங்கே நம்ம பார்க்குறோம் தெரியுமா, நம்ம மேலே இருந்து தான் அந்த ஒளி அங்கே போகுது. அப்போது நம்ம தான் ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே மெழுகுவர்த்தியிலேருந்து ஒளி போகுது, அது ஆப்ஜெக்ட். ஓகே, சூரியனிலிருந்து ஒளி வருது, அது ஆப்ஜெக்ட். அப்போது எங்கேருந்து ஒளி போகுது அதுதான் ஆப்ஜெக்ட். அப்படிங்கும்போது இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது நான் எப்படி ஆப்ஜெக்ட் ஆவேன்? ஒரு லென்ஸை நான் இப்படி பார்க்குறேன், இல்லைன்னா ஒரு மிரரை நான் இப்படி பார்க்குறேங்கும்போது நான் எப்படி ஆப்ஜெக்ட் ஆவேன்? நான் வந்து ஒளியையே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால், எப்போவுமே இந்த ஒளி வந்து என்ன ஆகுது, இப்போ நான் இங்கேருந்து பார்க்குறேன், என்னோட இது அந்த ஒரு ஸ்க்ரீனில், இந்த ஒரு மிரரில், ஓகேவா, கண்ணாடியில் தெரியுது. அப்படிங்கும்போது ஒளி, நான் வந்து ஒளியை கொடுக்குறேன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒளியை கொடுக்குறேன். எப்படின்னா சூரிய ஒளி இல்லைன்னா ஏதோ ஒரு லைட்லேருந்து வரக்கூடிய ஒளி என் மேலே படும், இங்கேருந்து இந்த ஒளி என் மேலே பட்ட ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் என்னோட இமேஜ் வந்து அங்கே தெரியுது. அப்போது ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா ஒளியை கொடுக்கக்கூடியது, இல்லைனா வந்து ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு லென்ஸ் அண்ட் மிரரில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, கண்ணாடி, அதுக்கப்புறம் மிரரில் நம்ம வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது எங்கேருந்து ஒளி போகுதோ அதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே ஆப்ஜெக்ட் எப்போவுமே இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணணும். இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கக்கூடியது இதுதான். இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. இதோட லெஃப்ட் சைடு ஆப்ஜெக்ட் இருக்கும், ரைட் சைடு அதோட பிம்பம் கிடைக்கும். ஓகேவா, அதோட இமேஜ் கிடைக்கும். இது கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ். இது குவி லென்ஸ், இது குழி லென்ஸ். இதில் ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு இருக்கும், இமேஜ் வந்து ரைட் சைடு கிடைக்கும். இதில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, இது இப்போது 5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இது எப்போவுமே +5 தான் குறிப்போம். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடியது 5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இதை நாம் வந்து மைனஸ், பிம்பம் இந்த பக்கம் கிடைக்கிது அப்படின்னா எங்கே கிடைக்குது அப்படின்னா -5 சென்டிமீட்டர் இல்லைன்னா -6 சென்டிமீட்டர். அப்போது ஒரு லென்ஸுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடியது மைனஸ்னும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே வரக்கூடியதை, இப்போ இமேஜ் வந்து கீழே கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் குறியீடுலையும், மேலே வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் குறியீடுலையும் குறிப்போம். இமேஜ் எப்போவுமே, ஆப்ஜெக்ட் எப்போவுமே லெஃப்ட் சைடும், இமேஜ் எப்போவுமே ரைட் சைடும் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கேன் பி ரெகார்டட் as a dehydrating agent because it removes water from which of the following? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், செறிவூட்டப்பட்ட கந்தக அமிலத்தை நம்ம வந்து நீர் ஒடுக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எதனால்? நீர் நீக்கி இல்லைன்னா நீர் ஒடுக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது எதுலேருந்து நீரை ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் இல்லைன்னா செறிவூட்டப்பட்ட கந்தக அமிலம் அப்படிங்கும்போது அதோட அந்த அமிலத்தோட அந்த பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் செறிவூட்டப்பட்ட இல்லைன்னா கான்சன்ட்ரேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நீர்த்த அமிலம் இல்லைன்னா டைல்யூட் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அதோட அமிலத்தோட பண்பு வந்து கம்மியாக இருக்கும், அந்த பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, அப்போ இது வந்து பவர் அதிகமான சல்ஃபூரிக் ஆசிட் இல்லைன்னா கந்தக அமிலம். அந்த கந்தக அமிலத்தை நம்ம நீர் ஒடுக்கி இல்லைன்னா நீர் நீக்கி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் அப்படின்னா அது எதுலேருந்து நீரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் கேஸ், ப்ரொப்பைன், குளுக்கோஸ். இதில் நம்ம பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு. அப்போ ஹைட்ரோ அப்படின்னா அதில் ஏதோ நீர் அப்படின்னு வருது அப்படின்னு நம்ம இந்த சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து தான் நீரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி நம்ம இதை கிளிக் பண்ணி நிறைய பேர் நெகட்டிவ் ஆயிடுவாங்க. இது எதுலேருந்து நீரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ்லேருந்து தான் நீரை ரிமூவ் பண்ணும். குளுக்கோஸ் இல்லைன்னா சுகர், குளுக்கோஸை வந்து நம்ம சுகர் அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து இந்த சல்ஃபூரிக் ஆசிட் நீரை ரிமூவ் பண்ணும். சல்ஃபூரிக் ஆசிடும் கந்தக அமிலமும் சுகரும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து நீர் வந்து நீராவியாக வெளியே போகும். அதுக்கப்புறம் கார்பன் மட்டும் தனியாக அதிலிருந்து பிரியும். ஓகேவா, இந்த நீராவியாக வெளியே போகும்போது அப்போ நீராவி போனோம்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ஹீட் அதிகமாக டெவலப் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். வெப்பம் இது வந்து இது H2SO4ம் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடும் இந்த சுகரும் இல்லைன்னா குளுக்கோஸும் ரியாக்ட் ஆகும்போது அதிகமான வெப்பம் வந்து உமிழப்படும்.
இல்லைன்னா இதை நம்ம வந்து வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோ அப்படின்னா வெளிவிடுறது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இல்லைன்னா வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்ப உமிழ் வினை அதிகமாக வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும்போது நீராவியும் அதுக்கப்புறம் கார்பனும் தனித்தனியாக கிடைக்கும். ஓகேவா? அந்த இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சுகர் இருக்குது, சுகர்லனா குளுக்கோஸ். ஓகேவா? அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 15 செகண்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒரு இது ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதிகமான புகை வந்து புகை அப்படின்னா நீராவி வந்து நீர் ஃபுல்லாக வெளியே போயிடும். இந்த மாதிரியான ஒரு கருப்பு கறிக்கட்டை மாதிரி ஒன்று கிடைக்கும். இதுதான் என்னென்னா கார்பன். ஓகேவா? அப்போது குளுக்கோஸும் H2SO ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகும்போது நீராவியும் கார்பனும் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இன்னொரு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அமிலங்களின் அரசன், ஓகேவா, கிங் ஆஃப் கெமிக்கல் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃபுல் நேம் எழுதினாலும் ஓகே, இல்லைனா அதோட கெமிக்கல் ஃபார்முலா எழுதினாலும் ஓகே. கெமிக்கல் ஃபார்முலா எழுதுங்க, அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெயில்வே எக்ஸாம் அதே மாதிரி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய சயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் போகும். சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஆப் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி நம்ம ரெண்டுலேயும் ஆப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.